நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்றேன். அமன் ஒரு பையனோட அம்மாக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிருது. அது வந்து ஆக்சிஜன் சப்போர்ட் அம்மாக்கு தேவைப்படுது போல. இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அந்த இடத்துக்கு கூட்டு வரலான்னு கூட்டு வராரு. ஆனா அங்க வந்து எமர்ஜென்சி பெட் எல்லாமே ஃபுல்லா இருக்கு. அந்த இடத்துல தான் அந்த சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். அது எல்லாமே ஃபுல்லா இருக்கு. சாரி, எங்களால எதுவுமே பண்ண முடியாது, சீக்கிரமா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்கன்ற மாதிரி அங்க இருக்க ஒரு டாக்டர் லேடி சொல்றாங்க. அவங்க பேர் ஆரியான்றது புதுசா தான் வந்திருப்பாங்க. இவர் வந்து நான் இப்ப கூட்டு போறதுக்குள்ள அம்மாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, வேற ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணுங்கன்னும் போது என்ன சார் பண்ண முடியும், எல்லா பெட்டும் ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அமன் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இதே மாதிரி நிறைய கதைகள் ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த காணொலிக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப இந்த கதைக்குள்ள வந்துடலாம். கதையோட தொடக்கமே ஒரு ஹாஸ்பிட்டல்ல நமக்கு காட்டுறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நிறைய ஷிஃப்டா வந்து டாக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆரியானு புதுசா ஒரு டாக்டர் லேடி வந்திருக்காங்க. எமர்ஜென்சி வார்டுன்னு ஒண்ணு இருக்கும், அதை மேனேஜ் பண்றது தான் இவங்களோட வேலையா இருக்கும். இவங்களுமே அதை மேனேஜ் பண்ற விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லார்கிட்டயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறாங்க. அவங்களோட வேலையில கரெக்டா தான் இருக்காங்க. இந்த பேஷண்ட்டை உடனே நீங்க போய் பாருங்க, எமர்ஜென்சி கேஸ்ன்றதுனால கவனம் முழுக்க அங்கதான் இருக்கணும்ன்ற மாதிரி எல்லா நர்ஸு கிட்டயும் பேசுறாங்க. எல்லாருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்களா தான் இருக்காங்க. அவங்களோட வேலை டைம் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் போக்கஸ்டா இவங்க வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு பக்கம் அமன் ஒருத்தரை காட்டுறாங்க. அமனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்ப வந்து ஏதாவது ரிப்பேர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க மிஷின்லாம் இருக்கும்ல, அதை ரிப்பேர் பண்ற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல லெவல்ல அந்த இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாரு. இது ரிலேட்டடான ஒரு படிப்பை தான் முடிச்சிருப்பாரு. சோ ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை சரி பண்றது இவரோட வேலையா இருக்கும். அந்த வேலையெல்லாம் இவர் கரெக்டா பண்ணிடுவாரு. இந்த மாதிரி நிலைமையில அம்மாக்கு வந்து திடீர்னு உடம்பு முடியாம போயிருது. அம்மாக்கு ஏற்கனவே இந்த வீசிங் சார்ந்த பிரச்சனை இருக்கு. இப்ப அந்த பிரச்சனை அதிகமாயிருது. ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ற ஒரு நிலைமை. இவரை பொறுத்த வரைக்கும் 2-3 ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த ரிப்பேர் பண்ற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காருல்ல. மிஷின்ஸை இவர் இடத்துக்கு கொண்டு வருவாரு. அதுல ஏதாவது எரர் ஃபால்ட் இருந்ததுன்னா அதை சரி பண்ணி தருவாரு. அதுதான் இவரோட வேலை. சோ அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போலான்ற மாதிரி இவருமே வந்து அம்மாவை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வராரு. அதாவது வந்து அந்த இடத்துக்கு வந்தோடனே அம்மாக்கு உடனே வந்து நீங்க ஆரம்பிங்கன்னும் போது பேப்பர் ஒர்க் எல்லாம் தந்து சரி இதெல்லாம் பண்ணிருங்கன்னும் போது, எங்க பேப்பர் ஒர்க் எல்லாம் இருக்கட்டும், எமர்ஜென்சி சிச்சுவேஷன் சீக்கிரமா ஆரம்பிங்கன்னும் போது சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு கொண்டு போறவங்க எமர்ஜென்சி பெட் எல்லாமே ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அம்மாக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் மட்டும் கிடைச்சாலே போதும், நீங்க அதை வேற மாதிரி எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க, சாதாரண இடத்துல இருந்து அந்த ஆக்சிஜன் சப்போர்ட்டை கொடுங்கன்னும் போது அதுக்கான வசதி இந்த ஹாஸ்பிட்டல்ல இல்ல போல. இப்ப ஆரியா தானே இந்த இடத்துல இருக்காங்க. ஆரியாக்கு இந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி சமாளிக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. எமர்ஜென்சி பெட் ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி வந்து இப்ப ஆக்சிஜன் சப்போர்ட் அம்மாக்கு தேவைப்படுது, எப்படி தரதுன்னு தெரியல. எப்படியாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி தரலாம்னா அந்த ஏற்பாடு பண்றதுக்கான அமைப்பு எதுவுமே இல்ல. சோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பிடுறாங்க. இல்ல எமர்ஜென்சி எல்லாமே ஃபுல்லா இருக்கு, அந்த வார்டுல வந்து எல்லாமே ஃபுல்லா இருக்கு, எங்களால எதுவுமே பண்ண முடியாது, நீங்க சீக்கிரமா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இல்ல சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஆரியாவுமே வந்து ஏதாவது பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா பண்றதுக்கான சிச்சுவேஷன் இல்லல்ல. ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் தேவையை விட அதிகமாவே இருக்கு. ஆனா இப்ப அம்மாக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் தரதுக்கான செட்டப் பண்றதுக்கான விஷயம் இல்ல. டைம் ஆகும், அது வந்து ரொம்ப நேரம் ஆகும், நீங்க சீக்கிரமா கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மனுக்கு பயம் வருது. ஐயோ நம்ம பார்த்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துமே இங்க அந்த செட்டப் இல்லாததுனால அம்மாக்கு ஏதாவது ஆயிட போகுது, இப்ப அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ள அம்மாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இங்க இருக்க எல்லார் மேலேயுமே கோவப்படுறாரு. இப்ப வேகமா அம்மாவை தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி தந்துருவாங்க. இவருமே அந்த ஆம்புலன்ஸ் மூலியமா வேகமா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு இவர் போனோன்னு இந்த பிரச்சனையெல்லாம் சொல்றாரு. அங்க அதுக்கான வசதி இருக்கு. சட்டுன்னு அம்மாவை கூட்டு போய் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் அம்மாக்கு பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல டாக்டர் வெளியே வந்து அம்மா வந்து அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க, பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அம்மனுக்கு மூச்சே வருது. என்னடா அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இதை கூட ஏற்பாடு பண்ணி வைக்க மாட்டாங்களா? ஏன்னா எமர்ஜென்சி பெட்னு ஒரு 6-7 பெட் இருக்குன்னா அங்க அந்த ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் பண்ணி வச்சா என்ன? இப்ப ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்குது, ஒரே சமயத்துல நிறைய பேர் அங்க கொண்டு வந்தா என்ன பண்ணுவாங்க? பாதி பேரை காப்பாற்ற முடியலன்னு சொல்லுவாங்களா? இதுக்கு நம்ம ஏதாவது மாற்று வழி கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது நிறைய ஹாஸ்பிட்டல் கூட இவர் டைப்ல இருக்காருல்ல, அந்த மிஷின்ஸ் எல்லாம் சரி பண்ற வேலை பண்றாருல, அவங்க கிட்ட வந்து எமர்ஜென்சி சிஸ்டத்தை நீங்க இன்னும் நல்லா பில்ட் பண்ணணும்னு நம்ம ஏதாவது ஐடியா கொடுக்கலாம், இது ரிலேட்டடா அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவருக்கு அந்த சிச்சுவேஷன் வரல, அதை பத்தி தெரியல. இப்ப அம்மாக்கு
அம்மாவுக்கு ஒரு ப்ராப்ளம்னு போகும்போது அங்க எமர்ஜென்சி வார்டு எல்லாம் பிஸியா இருக்குன்னும் போது இப்ப அம்மாவுக்கு பிரச்சனை வந்த மாதிரி இருந்தது இல்ல. சோ இது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம அந்த யோசனையை சொல்லணும்ன்ற மாதிரிலாம் மைண்டுக்குள்ள வச்சிருக்காரு. இப்ப அம்மா தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கல்ல, கூட இருந்து இவரும் பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் இந்த சைடு ஹாஸ்பிட்டல்ல வந்து வேற ஒரு விஐபி பேஷண்ட் இருப்பாங்க. அவங்க எமர்ஜென்சி வார்டுல தான் இருக்காங்க. விஐபி பேஷண்டோட மிஷின் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஃபால்ட் ஏற்பட்டுருது. அதாவது வந்து அந்த மிஷின்ல வந்து அவரோட உடல்நிலையெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுல ஒரு எரர் வந்துருது. சோ இப்போ வந்து மாற்று மிஷின், வேற மிஷினை போடலாம்னா மிஷினும் தட்டுப்பாடு தான் இருக்கு. இப்போ இந்த மிஷினை சரி பண்ணாதான் அவருக்கு அந்த உடல்நிலை வந்து சரியாகும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக கூட வாய்ப்பு இருக்கு. அந்த டாக்டர் ரொம்ப பயப்படுறாரு. ஐயோ, இப்ப இவங்க தப்புனால, கவனக்குறைவுனாலதான் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்ற பத்தி சொல்லுவாங்கல்ல, அவரு இப்ப கான்சியஸா இல்ல. இப்ப பேரண்ட்ஸ், அதாவது அவங்க வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் இவங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க. டாக்டர் மிஷின் ப்ராப்ளம்ன்றது வெளியே தெரியக்கூடாது, பெரிய பிரச்சனை ஆயிடும்ன்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. சோ இப்பதான் வந்து இந்த டாக்டருக்கு அமனோட ஞாபகம் வருது. அமன் தான் வந்து இந்த மிஷின்லாம் ரெடி பண்ணி தரவரா இருப்பாரு. இப்போ உடனே அமனுக்கு கால் பண்ணி இது நேரம் பார்த்து சதி பண்ணுது அமன், என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆரியாவும் அங்கதான் இருக்காங்க. ஏன்னா ஆரியாவும் இந்த சிச்சுவேஷனா எல்லாம் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அந்த டாக்டரும் பயப்படுறாரு, ஆரியாவும் ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ உடனே அமனுக்கு கால் பண்ணி இப்ப எரர் காட்டுது, என்ன பண்றதுன்னும் போது எதனால எரரு, இந்த விஷயத்த பண்ணுங்க, அந்த விஷயத்த பண்ணுங்க 2-3 சொல்றாரு. ப்ராப்ளம் சரியாக மாட்டேங்குது. சரி ஒன்னும் இல்ல, நான் உடனே கிளம்பி வரேன்ற மாதிரி அமன் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. இப்போ வந்து உள்ள வந்தவர் வேகமா மிஷினை பாக்குறாரு. ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. 10 நிமிஷத்துக்குள்ள அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுறாரு. இப்போ வந்து அவரோட உடல்நிலை எப்படி இருக்குன்றதெல்லாம் அந்த மிஷின்ல காட்டுது. சோ இப்ப சிச்சுவேஷனை இவங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. சோ உடல்நிலை எப்படி இருக்கு, அந்த பல்ஸ் ரேஞ்ச், எல்லா ரேஞ்சும் பார்க்க முடியுதுல. அதை பார்க்க முடிஞ்சோடனே இவங்க அந்த ப்ராப்ளம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அவருக்கு தேவையான விஷயத்தெல்லாம் பண்ணிடுறாங்க. சரியான நேரத்துல வந்து அமன், நீ மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்கோனே தெரியல அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்றாரு. அதே மாதிரி ஆரியாவுமே வந்து இவர் தானே வந்தாரு, நம்ம வந்து அம்மாவை சேர்க்க முடியாம போயிருச்சுன்ற மாதிரி காலையில நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னும் போது, இல்லங்க நீங்க என்ன பண்ணுவீங்க, இங்க வந்து சில விஷயங்களை மாத்தி ஆகணும் டாக்டர் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் தான் இங்க வந்து முக்கியமான டாக்டர் மாதிரி இருப்பாரு. அவர்கிட்ட சொல்றாரு, அது என்னன்னா இப்ப திடீர்னு வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரே சமயத்துல நிறைய பேர் வருவாங்க. அப்ப எமர்ஜென்சி பெட் இவ்வளவுதான் இருக்கு, இந்த செட்டப் எல்லாம் இவ்வளவுதான் இருக்குன்னு நம்ம வந்து நிறைய பேரை வந்து விட முடியாதுல்ல. சோ அந்த செட்டப் இல்லைனாலும் டக்குன்னு நம்ம செட் பண்ற மாதிரி அமைப்பு இருக்கணும். அதாவது அங்க பெட் மட்டும் இருக்கணும், ஆனா நம்மளுக்கு ஒரு செட்டப் வேணும்னா சட்டுன்னு அமைக்கிறதுக்கான எல்லா வசதியும் நம்ம பண்ணி வச்சிருக்கணும். இப்போ ஒரே சமயத்துல ஒரு 20 பேர் 30 பேர் வரைக்கும் வந்து நம்மளால பண்ண முடியணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு என்னோட அம்மா வந்து சாதாரணமா, இது நமக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் தானே, எப்பவுமே எமர்ஜென்சி பெட்லாம் ஃப்ரீயா தானே இருக்கும், டக்குன்னு போனா அம்மாவுக்கு வேண்டியதை பண்ணிடலாம், அம்மாவை ஈஸியா நம்ம பாத்துக்கலாம் நினைச்சுதான் இந்த இடத்துக்கு வந்தேன். திடீர்னு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும் நான் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் பயத்தோட தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நல்ல வேலையா என்னோட அம்மாக்கு எதுவும் இல்ல. ஆனா இந்த விஷயத்தை நிறைவேற்றுறதுனால நிறைய நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. டாக்டருமே இதை கணக்குல எடுத்துக்கிறாரு. நீ சொன்னதை நான் யோசிச்சு பாக்குறேன், ஏன் அத மத்த டாக்டர்ஸ் கூட நான் பேசுவேன்ல, அவங்க கிட்டயுமே நான் இந்த ஐடியாவை சொல்றேன், ஏன்னா இந்த விஷயத்த பண்ணிதான் ஆகணும். இப்ப பாரு, நம்ம கிட்ட வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலுமே இந்த எக்ஸ்ட்ரா மிஷின் எல்லாம் கூட வாங்கி வைக்காம இருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் மோசமா இருக்குன்னு வெளியே சொல்றாங்க, ஆனா பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் அதே மாதிரிதான் இருக்கு. போதுமான மிஷின் கூட எக்ஸ்ட்ராவா இல்ல. அதுக்கான ஏற்பாடெல்லாம் கொஞ்சம் பண்ணி தான் வைக்கணும். அதுக்கான ஃபண்ட் எல்லாம் ஒதுக்க சொல்லி நான் மேல் இடத்துல கேட்கிறேன். அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்றேன். நீயுமே வந்து அந்த விஷயத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அந்த மிஷினை வந்து கொஞ்சம் பழைய மிஷின் எல்லாம் சரி பண்ணி அங்க வைக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுக்கு நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் போது கண்டிப்பா பண்றேன்ற மாதிரி அமன்மே ஏத்துக்கிறாரு. இந்த டாக்டர் இருக்காருல்ல, அமன் சொன்ன யோசனையை வந்து டாக்டர்ஸ் மீட்டிங்ல சொல்றாரு. அதாவது இந்த ஹாஸ்பிட்டலோட வளர்ச்சி விஷயமா பேசுவாங்கல்ல, அப்ப இந்த விஷயத்த முன் வைக்கும் போது இங்க இருக்க நிறைய பேர் ஏத்துக்கிறாங்க. சரி இந்த விஷயத்த நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கான ஃபண்ட் எல்லாத்தையும் ஒதுக்கலாம் செய்யறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும், அமனை பொறுத்த வரைக்கும் 2-3 ஹாஸ்பிட்டலுக்காக இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காருல, அவங்க எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. சிலர் அதெல்லாம் கஷ்டம்ப்பா, எடுத்தவங்க ஒருத்தவங்க பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தட்டி கழிக்கிறாங்க. ஆனா இன்னும் சிலர் இவன் சொல்றது சரிதான், அதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அதுக்கான ஏற்பாடுலாம் பண்றாங்க. சோ நம்ம அம்மாக்கோ நமக்கோ நடந்த நிலைமை வந்து மத்தவங்களுக்கு வரக்கூடாது. சோ எல்லாமே வந்து சரியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே முடிஞ்ச அளவுக்கு அதுல வந்து எஃபர்ட் போட்டு சில விஷயங்கள் எல்லாம் பண்றாரு. இதோடய இந்த கதை முடியுது. அம்மா நல்ல வேலையா தப்பிச்சிட்டாங்க, இவர் நிம்மதியா இருக்காரு. இந்த கதை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலியில உங்களை வந்து நான் பாக்குறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.